வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் ரோடு நன்னகரத்தில் அமைந்துள்ள போதி மன மருத்துவமனை அளிக்கப்படும் தரமான நவீன மனநல சிகிச்சை முறைகள். வெளி நோயாளிகள் பிரிவு, உள் நோயாளிகள் பிரிவு, 20 தனித்தனி படுக்கை வசதியுடன் 24 மணி நேர அவசர சிகிச்சை, மனநல தீவிர சிகிச்சை, மனநல மறுவாழ்வு மையம், நீண்ட காலம் தங்கி சிகிச்சை எடுக்கும் வசதி, போதை ஒழிப்பு மையம், குடி, கஞ்சா, புகை போன்ற பழக்கங்களில் இருந்து முற்றிலும் மீள பிரத்யேக குழந்தைகள் மனநல ஆலோசகர், பெண்கள் மனநலம், பிரத்யேக பெண் கவுன்சிலர்கள், மனநல ஆலோசனை, கவுன்சிலிங் மற்றும் தெரப்பி, மின் அதிர்வு சிகிச்சை, மூளையை தூண்டும் நவீன சிகிச்சை, இரத்த சிறுநீர் பரிசோதனை, ஆழ்மன பரிசோதனை, பெண்டதால் ஆழ்மன பரிசோதனை, 24 மணி நேர மருந்தகம், அனைத்து மனநல மருந்துகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். 24 மணி நேர ஆம்புலன்ஸ், சிகிச்சைக்கு ஒத்துழைக்காத நோயாளிகளை மருத்துவமனைக்கு கொண்டு வரும் வசதியுடன் யோகா, தியான பயிற்சி, கேண்டீன் வசதி, இன்னும் பல. இந்தியாவின் நம்பர் 1 நிமான்ஸ் மனநல மருத்துவமனையில் MD பயிற்சி பெற்ற ஒரே மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் கார்த்திக் துரைசாமி, MBBS MD, நிம்ஹான்ஸ், ஃபியோகாம், இந்திய தேசிய மறுவாழ்வு கவுன்சில் RCA சான்றிதழ் பெற்ற ஒரே பெண்கள் மற்றும் குழந்தைகள் சைக்காலஜிஸ்ட் மிஸ்ஸஸ் நீலவேணி கார்த்திக், MBA MSc சைக்காலஜி, DSc NIE PMI. முன்பதிவிற்கு அணுகவும். போதி மன மருத்துவமனை, குற்றாலம் மெயின் ரோடு, நன்னகரம், தென்காசி. செல் 9790208010, போன் 0463329522. தரமான நவீன மனநல சிகிச்சைக்கு போதி மருத்துவமனைக்கு வருகை தாருங்கள். வணக்கம், நான் டாக்டர் கார்த்திக் துரைசாமி, மனநல மருத்துவ நிபுணர், போதி மன மருத்துவமனை, தென்காசில இருந்து பேசுறேன். இப்போ மனநல பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா உலகத்துல அட்லீஸ்ட் 40% பேர், அதாவது 140 பேருக்கு ஏதாவது ஒரு மனநல பிரச்சனை இருக்குது. ஸோ இதுல 10% பேர் வந்து தீவிர மனநோயால பாதிக்கப்படுறாங்க. ஸோ இவங்களுக்கு வைத்திய முறைகள் நிறைய இப்போ நவீன மருத்துவத்துல இருக்குது. உதாரணமா எந்த மாதிரியான மருத்துவ முறைகள்னு பார்த்தீங்கன்னா தெரப்பி, கவுன்சிலிங், மின் அதிர்வு சிகிச்சை, மூளையை தூண்டுற மாதிரியான சில சிகிச்சை முறைகள் மற்றும் ஆழ் மனத்தில் இருக்கிற சிந்தனைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கும் மாற்றுறதுக்குமான சிகிச்சைகள், ஆழ்மன பரிசோதனைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நவீன மருத்துவத்தில் உண்டு. பட் மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் மூட நம்பிக்கை, பில்லி சூனியம், செய்வினை, தெய்வ குற்றம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய கால தாமதம் ஆகி அதுக்கப்புறமா மருத்துவத்தை வராங்க. ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் நம்மளால நிறைய ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியாத நிலையும், கொடுத்தாலும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத நிலையும் ஏற்படுது. அதனால எவ்வளவு சீக்கிரம் மனநல மருத்துவர்கிட்ட ஒரு மனநோயோட அறிகுறியோட வராங்களோ அந்த அளவுக்கு ஒரு முழுமையான தீர்வு கொடுக்க முடியும். மனநல பிரச்சனைகளுக்காக எப்போ மனநல மருத்துவ நிபுணரை அணுகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல மனநல மருத்துவத்தில் மனநல பிரச்சனைகள்ல இருக்கிற ஆரம்ப அறிகுறிகளை மக்கள் தெரிஞ்சுக்கணும். இதுல முக்கியமா மனக்கவலை, எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறது, படபடப்பு, தூக்கமின்மை, பசியின்மை, தற்கொலை எண்ணங்கள், அதிக கோபம், சந்தேகம், யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாத தன்மை, இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம். ஸோ இந்த ஆரம்ப அறிகுறிகள் ஒரு வாரத்துக்கு மேல கண்டினியூஸா தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்க மனநல மருத்துவரை அணுக வேண்டும்னு அவசியம். ஏன் இந்த விஷயங்கள் நார்மலாவே உங்களுக்கு இது எல்லாமே நார்மலா எல்லாருக்கும் வர்ற ஒரு உணர்ச்சிகள் தான். பட் என்ன அப்படின்னா யாருக்கும் ஒரு வாரத்துக்கு மேல இருக்காது. ஒரு நாள் 2 நாள்ல அது தானா சரியாயிடும், இல்லைன்னா நீங்க சிறு முயற்சியில கூட அது சரியாயிடலாம். ஆனா ஒரு வாரத்துக்கு மேல தொடரும் போது அது உங்க வேலையும் குடும்பம் மற்ற விஷயங்களையும் பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் முதல் அறிகுறி, நீங்க மனநல மருத்துவரை அணுக வேண்டியது. அப்படி அணுகுகிற பட்சத்துல எளிய ட்ரீட்மெண்ட் முறைகளை முதல்ல ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படி பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் இல்லைன்னா தெரப்பின்னு சொல்லுவோம். அதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுலேயே 80% பிரச்சனைகள் ஏர்லி ஸ்டேஜஸ் அல்லது ஆரம்ப நிலையிலேயே சரியாகிடும்.
மருந்து மாத்திரைகள் கொடுத்தாலும் கொஞ்ச காலம் மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுற வழி இருக்கு. மனநோய் இல்லைன்னா மனநல பிரச்சனைகள் வருவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்க ஒரு கேள்வி. மன நோய் அல்லது மனநல பிரச்சனைகள் வர்றதுக்கு ஆரம்ப காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மன அழுத்தம் அல்லது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னன்னா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது அது நீங்க எப்படி கையாளுறீங்க அப்படிங்கறத பொறுத்து ஸ்ட்ரெஸ் எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு சரியாகுதுங்கிறது முக்கியம். உதாரணமா ஸ்ட்ரெஸ்ஸை சமாளிக்கிற விதம் ஒருத்தர் எப்படி சமாளிக்கிறாருங்கிறது எதை பொறுத்து அப்படின்னா அவரோட பிறவிலேயே அவரோட மூளையோட அமைப்பு, அவர் யோசிக்கிற விதம், அவரை சுற்றி இருக்கிற சமூக சூழ்நிலை, மற்றபடி அவர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சரி பண்றதுக்கான வாய்ப்பு வசதிகள், இதை பொறுத்து ஒருத்தர் ஸ்ட்ரெஸ்ஸை கையாளுற விதம் மாறுபடலாம். அப்படி ஸ்ட்ரெஸ்ஸை கையாள முடியல, சரியா கையாளவில்லை அப்படின்னா அது பின்னாடி மன அழுத்தமா இல்ல மன நோயா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது முதல்ல இந்த ஸ்ட்ரெஸ் அளவை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு மனநல மருத்துவ நிபுணரை இல்லைன்னா மனநல ஆலோசகரை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படி மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்றோமோ அதே மாதிரி மாஸ்டர் மைண்ட் செக்அப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆலோசனையை வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டா அவங்க உங்க ஸ்ட்ரெஸ் அளவை அல்லது ஸ்ட்ரெஸ் லெவலை எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சு அது ஆரம்ப அறிகுறிகள், ஏதாவது மனநோயோட ஆரம்ப அறிகுறிகள் தெரியும் பட்சத்தில் அதை எளிய முறையில உங்க எண்ணங்கள் செயல்கள் இதில் சிறு மாற்றங்கள் செய்யறது மூலமா பெரிய மனநோய்களை வராம தடுக்க முடியும். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் ரோடு நன்னகரத்தில் அமைந்துள்ள போதி மன மருத்துவமனை அளிக்கப்படும் தரமான நவீன மனநல சிகிச்சை முறைகள். வெளி நோயாளிகள் பிரிவு, உள் நோயாளிகள் பிரிவு, 20 தனித்தனி படுக்கை வசதியுடன் 24 மணி நேர அவசர சிகிச்சை, மனநல தீவிர சிகிச்சை, மனநல மறுவாழ்வு மையம், நீண்ட காலம் தங்கி சிகிச்சை எடுக்கும் வசதி, போதை ஒழிப்பு மையம், குடி, கஞ்சா, புகை போன்ற பழக்கங்களில் இருந்து முற்றிலும் மீள பிரத்யேக குழந்தைகள் மனநல ஆலோசகர், பெண்கள் மனநலம், பிரத்யேக பெண் கவுன்சிலர்கள், மனநல ஆலோசனை, கவுன்சிலிங் மற்றும் தெரப்பி, மின் அதிர்வு சிகிச்சை, மூளையை தூண்டும் நவீன சிகிச்சை, இரத்த சிறுநீர் பரிசோதனை, ஆழ்மன பரிசோதனை, பெண்டதால் ஆழ்மன பரிசோதனை, 24 மணி நேர மருந்தகம், அனைத்து மனநல மருந்துகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். 24 மணி நேர ஆம்புலன்ஸ், சிகிச்சைக்கு ஒத்துழைக்காத நோயாளிகளை மருத்துவமனைக்கு கொண்டு வரும் வசதியுடன் யோகா, தியான பயிற்சி, கேண்டீன் வசதி, இன்னும் பல. இந்தியாவின் நம்பர் 1 நிமான்ஸ் மனநல மருத்துவமனையில் MD பயிற்சி பெற்ற ஒரே மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் கார்த்திக் துரைசாமி, MBBS, MD, நிம்ஹான்ஸ், ஃபியாகாம், இந்திய தேசிய மறுவாழ்வு கவுன்சில் RCA சான்றிதழ் பெற்ற ஒரே பெண்கள் மற்றும் குழந்தைகள் சைக்காலஜிஸ்ட் மிஸ்ஸஸ் நீலவேணி கார்த்திக், MBA, MSc சைக்காலஜி, DSc, NIE, PMI. முன்பதிவிற்கு அணுகவும். போதி மன மருத்துவமனை, குற்றாலம் மெயின் ரோடு, நன்னகரம், தென்காசி. செல் 9790208010. போன் 0463329522. தரமான நவீன மனநல சிகிச்சைக்கு போதி மருத்துவமனைக்கு வருகை தாருங்கள். நவீன மருத்துவத்துல மனநல சிகிச்சை முறைகள் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் எண்ணங்கள் செயல்களை மாற்றக்கூடிய கவுன்சிலிங் அல்லது தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம், ஆழ்மன பரிசோதனை, மூளையை தூண்டும் நவீன சிகிச்சை முறைகள், மருந்து மாத்திரைகள், ஊசிகள், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ்ல நம்ம ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுல முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரைகள், ஊசிகள் தான். இப்ப இந்த மருந்து மாத்திரைகளை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களிடையே ஒரு பெரிய ஒரு அச்சமும் தயக்கமும் இருக்கு மனநல மருந்துகளை எடுத்துக்கிறதுல. மனநல மருந்துகள் எல்லாமே தூக்க மாத்திரைகள்னும், மனநல மருந்துகளை சாப்பிட்டா கிட்னி, லிவர் போன்ற பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கறதும் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு தவறான கருத்து. எல்லா மனநல மாத்திரைகளும் தூக்க மாத்திரைகள் இல்லை. மனநல மருந்துகள் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா மூளையில சில ரசாயன சத்துக்கள் குறைவா இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம். அதை சரி பண்றதுக்காக கொடுக்குற விஷயம் தான் இந்த மருந்துகள். இது எல்லாமே மூளைக்கு சத்து அல்லது ஒரு பொருள் கம்மியா இருக்குது அதை கூட்டுறதுக்காக கொடுக்குற விஷயங்கள் தான். ஸோ இதனால உங்க மற்ற உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுறது இல்லை. அதே மாதிரி மனநல மருந்துகள், பேரஸ்டமால் மாத்திரை இருக்கு இல்லையா,
சாதாரணமாக காய்ச்சலுக்கு எடுக்கிற பேராசிட்டமால் மாத்திரைகளை விட ரொம்ப சேஃபானது. பேராசிட்டமால் மாத்திரைகள் சாப்பிட்டா கூட லிவர்லேயோ கிட்னிலேயோ நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஒரு வாரம் எடுத்தால் உங்கள் லிவரு காலி ஆகிடும், இல்லை கிட்னியில் பெரிய பாதிப்புகள் ஏற்படலாம். ஆனால் அந்த காய்ச்சல் மாத்திரைகளில் இல்லாத அளவுக்கு கூட இருக்கிற அளவுக்கு கூட இதில் பக்க விளைவுகள் ரொம்ப கம்மி. அதனால இதை ரொம்ப தைரியமாக எடுத்துக்க முடியும். இந்த மாத்திரைகளை ரெகுலராக டாக்டர் சொல்றபடி எடுத்துக்கிட்ட பட்சத்தில் வாழ்நாள் முழுவதும் மருந்து மாத்திரைகள் எடுக்க வேண்டிய நிலை வராமல் இருக்கும். போதை பழக்க வழக்கங்களுக்கு இப்போ நிறைய பேர் அடிமையாயிட்டு வராங்க. உதாரணமாக போதை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பழக்க வழக்கமும் உங்கள் உடல் நலத்துக்கு தீங்கான விஷயத்த திரும்ப திரும்ப உங்கள் கட்டுப்பாட்டை மீறி பண்ணுற விஷயங்கள் தான் போதைன்னு சொல்கிறோம். அது குடிப்பழக்கமாக இருக்கலாம், கஞ்சா, புகைப்பழக்கமாக இருக்கலாம், இல்லை சாப்பாடு, செக்ஸ், இல்லைன்னா தூக்கம், இதில் எது வேணாலும் ஏதோ ஒரு பழக்கம் உங்களை அடிமையாக்கலாம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட், நெட்டு மனநல பிரச்சனைகளில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா போதை அப்படின்னு சொல்கிற பழக்கங்கள். எந்த ஒரு பழக்க வழக்கமும் வழக்கு அதிகமாக போகும்போதோ, உங்கள் கண்ட்ரோலை மீறி போகும்போதோ, உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் போது அது போதைன்னு சொல்லப்படுது. இப்போ போதை பழக்க வழக்கங்களில் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி குடிப்பழக்கம், கஞ்சா பழக்கம், புகைப்பழக்கம், இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது இல்லாமல் இன்டர்நெட், டிவி, மொபைல், இதை அதிகமாக பார்க்கறது கூட ஒரு வகையில் போதை பழக்கம் தான். இது இல்லாமல் சில பழக்க வழக்கங்களுக்கு சாப்பாடு முறைகள்ல இருந்து செக்ஸ் பழக்க வழக்கங்கள், தூக்கம், இதில் எது வேணாலும் போதையாக மாறலாம். ஸோ அப்படி போதையாக மாறுற பட்சத்தில் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பழக்க வழக்கம்னாலும் ஒரு வருஷத்துக்கு மேலே உங்கள் கண்ட்ரோலை மீறி திரும்ப திரும்ப செஞ்சிட்டு இருக்கீங்க, அது உங்கள் உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் தீங்கா அமையுது அப்படின்ற பட்சத்தில் அது கண்டிப்பாக போதை தான். அது எந்த பழக்கமாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்படி போதைன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறப்போ அதை நீங்கள் தகுந்த மனநல ஆலோசனையை பெற்றுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ மனநல மருத்துவ நிபுணர்கள் இந்த போதை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய ட்ரீட்மெண்ட் முறைகளில் இதை சரி பண்ண முடியும். அவர்ஷன் தெரப்பின்னு சொல்லுவோம், கவுன்சிலிங், மோட்டிவேஷன் என்ஹான்ஸ்மெண்ட் தெரப்பி, அந்த மாதிரியான பல சிகிச்சை முறைகள் இருக்கு. ஸோ இதன் மூலமாக போதைக்கு அடிமையானவர்களை முழுமையாக மீட்டு நார்மலான ஒரு வாழ்க்கை வாழ வைக்க முடியும். குழந்தைகளுக்கு மனநல பிரச்சனைகள் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளில் 25% குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மனநல பிரச்சனைகள் இருக்கு. பட் இது ரொம்ப வருஷமாக கண்டுகொள்ளாமலே விடப்படுது. இதனால அவங்க பெரியவங்களானதுக்கு அப்புறமா அது ஒரு பெரிய மனநோயாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் இல்லை, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக முடியறதில்ல, நண்பர்களை பார்க்க முடியறதில்ல, வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்கிற குழந்தைகள்னால அவங்களோட மனநலம் மிகுந்த பாதிப்புக்கு உண்டாகுது. இப்படி தனிமையில இருக்கிற பட்சத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளோட நார்மல் வளர்ச்சியில ஒரு பின்னடைவு ஏற்படுகிறது. அப்படி இருக்கும்போது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அல்லது ஒருத்தரை ஒருத்தர் தொடர்புபடுத்திக்கிற விதம், இல்ல சோசியல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சமூகத்துல அவங்க பழகிற விதம், இது எல்லாமே பெரிய அளவுல பாதிக்கப்படுது. இப்படி பாதிக்கப்படுற குழந்தைகள் பிற்காலத்துல ஒரு பெரிய மனநல பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறதுக்கும் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போ குழந்தைகள் இன்டர்நெட் பாடமுறைகளில் பயன்படுத்துறதுனால அதுக்கு ரொம்ப அடிமையாகிற வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு குழந்தைகள் இன்டர்நெட்டுக்கும் மொபைலுக்கும் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. இதனால என்ன ஆகுது, ஆன்லைன் கிளாஸ் மூலமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டுக்கும் மொபைல் போனுக்கும் அடிமையாகிற சதவிகிதம் கூடிக்கிட்டே வருது. இதனால குழந்தைகள் சின்ன வயதிலேயே ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாகிற மாதிரி அடிமையாகிறாங்க. இதுல இருந்து மீட்டு கொண்டு வர்றது பெரிய கஷ்டமாயிடுது. இதனால பெற்றோர்கள் மிகுந்த ஜாக்கிரதையோட குழந்தைகள் போன்லயும் டேப்லெட்லயும் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளாஸுக்கு நடுவில் என்ன பாக்குறாங்கன்றத விழிப்புணர்வோடு கவனிக்க வேண்டும். மனநல பிரச்சனைகள்லயே ரொம்ப கடுமையானது அல்லது கொடுமையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்கொலை எண்ணங்கள், ஒருத்தரை ஒருத்தர் அவங்களே துன்புறுத்திக்கிறதும் அவங்க உயிரையே அவங்களே பறிச்சு கொள்ற செயல்களில் ஈடுபடுறதும் தான் தற்கொலைன்னு சொல்றோம். ஸோ தற்கொலை எண்ணங்கள் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வழிகளும் மூடிடுச்சு, ஒரு பிரச்சனைக்கு தீர்வே இல்லை, வாழ்க்கையில எந்த ஒரு வழியும் இல்லை அப்படின்னு ஒருத்தங்க நினைக்கும் போது தற்கொலை எண்ணங்கள் ஏற்படுது.
அப்படி தற்கொலை எண்ணங்கள் ஏற்படும் போது பொதுவாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யார்கிட்டையும் சொல்லாம அதை மனசுக்குள்ளேயே போட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி யோசிக்கிறப்போ தற்கொலை எண்ணங்கள் ஒரு செயல் வடிவம் பெறுது. அதனால அவங்க தற்கொலை முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க. ஸோ முதல் நிலையா தற்கொலை எண்ணங்கள் வந்த உடனே ஒரு முதலுதவி மாதிரி அவங்க யாராவது நெருக்கமான ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்ல சொந்தக்காரங்களோ இல்ல மனநல ஆலோசகரோ யாரோ ஒருத்தர்கிட்ட மனசு விட்டு பேசும்போது தனக்கு தற்கொலை எண்ணங்கள் வருது அப்படிங்கறத வெளியே சொல்லும் போது அந்த பிரச்சனைகளை வெளியே சொல்லி அழும்போது அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலாம். அந்த தீர்வு மூலமாக தற்கொலை எண்ணங்கள் மாறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. தற்கொலை எண்ணங்கள் இருந்தாலும் அது செயல் வடிவம் பெறாம சின்ன விஷயமாவே அது முடிஞ்சு போயிருக்கும். அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மனநல பிரச்சனைகள் அதிகரிச்சிட்டு இருக்கிற இந்த டைம்ல நம்ம போதி மன மருத்துவமனை அப்படின்னு தென்காசியில குற்றாலம் மெயின் ரோடு நன்னகரத்துல ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அதுல நான் டாக்டர் கார்த்திக் துரைசாமி மனநல மருத்துவ நிபுணர் மற்றும் என்னோட சேர்ந்து மிஸ்ஸஸ் நீலவேணி கார்த்திக், அவங்க குழந்தைகள் மனநல மற்றும் பெண்கள் மனநல ஆலோசகர். ஸோ இவங்க மூலமாக எல்லா வயதினருக்கும் எல்லா தரப்பினருக்கும் மனநல சிகிச்சைகள் இங்க கொடுக்கிறோம். இதுல நவீன மருத்துவ முறைகள் அப்படின்னு சொல்லப்படுற மூளையை தூண்டுற விஷயங்கள் அல்லது மூளையை தூண்டுற சிகிச்சை முறைகள் மற்றும் கவுன்சிலிங், தெரப்பி, ஸ்கில்ஸ் ட்ரைனிங் போன்ற மாத்திரைகள் இல்லாத வைத்திய முறைகளையும் நம்ம செய்யறோம். இது இல்லாம மின்னறிவு சிகிச்சை, ஆழ்மன பரிசோதனை போன்ற லேட்டஸ்ட் மனநல சிகிச்சை முறைகளும் இங்க இருக்கு. இது தவிர ரொம்ப தீவிரமாக இருக்கிற மனநோய்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவு எந்த நேரத்தை வேணாலும் 24 மணி நேரமும் சேவை செய்யற மாதிரி அவசர கால மனநல சிகிச்சை முறைகளும் இங்க 24 மணி நேரமும் செய்யறோம். இத தென்காசி மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள் பயன்படுத்தி கொண்டு எவ்வளவு சீக்கிரமாக மனநல பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கறத உணர்த்துறோம். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் ரோடு நன்னகரத்தில் அமைந்துள்ள போதி மன மருத்துவமனை அளிக்கப்படும் தரமான நவீன மனநல சிகிச்சை முறைகள். வெளி நோயாளிகள் பிரிவு, உள் நோயாளிகள் பிரிவு, 20 தனித்தனி படுக்கை வசதியுடன் 24 மணி நேர அவசர சிகிச்சை, மனநல தீவிர சிகிச்சை, மனநல மறுவாழ்வு மையம், நீண்ட காலம் தங்கி சிகிச்சை எடுக்கும் வசதி, போதை ஒழிப்பு மையம், குடி, கஞ்சா, புகை போன்ற பழக்கங்களில் இருந்து முற்றிலும் மீள பிரத்யேக குழந்தைகள் மனநல ஆலோசகர், பெண்கள் மனநலம், பிரத்யேக பெண் கவுன்சிலர்கள், மனநல ஆலோசனை, கவுன்சிலிங் மற்றும் தெரப்பி, மின் அதிர்வு சிகிச்சை, மூளையை தூண்டும் நவீன சிகிச்சை, இரத்த சிறுநீர் பரிசோதனை, ஆழ்மன பரிசோதனை, பெண்டதால் ஆழ்மன பரிசோதனை, 24 மணி நேர மருந்தகம், அனைத்து மனநல மருந்துகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். 24 மணி நேர ஆம்புலன்ஸ், சிகிச்சைக்கு ஒத்துழைக்காத நோயாளிகளை மருத்துவமனைக்கு கொண்டு வரும் வசதியுடன் யோகா, தியான பயிற்சி, கேண்டீன் வசதி, இன்னும் பல. இந்தியாவின் நம்பர் 1 நிமான்ஸ் மனநல மருத்துவமனையில் MD பயிற்சி பெற்ற ஒரே மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் கார்த்திக் துரைசாமி, MBBS, MD, நிம்ஹான்ஸ், ஃபியாகாம், இந்திய தேசிய மறுவாழ்வு கவுன்சில் RCA சான்றிதழ் பெற்ற ஒரே பெண்கள் மற்றும் குழந்தைகள் சைக்காலஜிஸ்ட் மிஸ்ஸஸ் நீலவேணி கார்த்திக், MBA, MSc சைக்காலஜி, DSc, NIE, PMI. முன்பதிவிற்கு அணுகவும். போதி மன மருத்துவமனை, குற்றாலம் மெயின் ரோடு, நன்னகரம், தென்காசி. செல் 9790208010. போன் 0463329522. தரமான நவீன மனநல சிகிச்சைக்கு போதி மருத்துவமனைக்கு வருகை தாருங்கள். வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.